அன்புநர்களே, காசாவில் ஒரு போர் நிறுத்தம் என்று சொல்லப்பட்டாலும் நாமும் பல காணொளிகளை வழங்கிவிட்டோம். தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் வான்வெளி தாக்குதல்களும் குடியேறிகளும், அதாவது இந்த போர்டர் எல்லைகளில் இஸ்ரேல் காசா போர்டர்கள் இருக்கின்ற இஸ்ரேல் யூதர்கள் பலஸ்தீனிய மக்களின் மீது தொடர்ச்சியான தாக்குதல் நடத்துவதும் அங்கு இருக்கின்ற குடியிருப்பாளர்களின் வீடுகளையும் தாக்கிய வண்ணமே இருந்து வருகின்றது. தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்களுக்கு மத்தியில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் பெய்ட் லாஹியா மற்றும் காசா நகரத்தை இன்று வியாழக்கிழமை முற்றுமுழுதாக தாக்கி இருப்பதாகவே செய்திகள் வெளிவந்திருக்கின்றது. தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்களுக்கு மத்தியில் நிவாரண பணிகளுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் தொடர்ந்து தடையாக இருப்பதாக மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்த நிலையில் வியாழக்கிழமை காசா முழுவதும் இஸ்ரேலிய படைகள் புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடங்கி இருப்பதாகவும் மேலும் கட்டிடங்களையும் வீடுகளையும் இடித்த வண்ணம் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. அதாவது இந்தியாவில் நீங்கானே இந்த ஆதித்யா நோத்தன் அவன் அங்க இந்த பெக்கோ போட்டு அழிக்கிறான் தெரியும் தானே, அதே போன்ற அங்கிட்டும் அதே பெக்கோ எல்லாம் போட்டு அழிக்கிறான். பெய்ட் லாஹியா நகரம், காசா நகரம் மற்றும் கான் யூனிஸ் ஆகியவற்றுடன் வியாழக்கிழமை காலை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதலுக்கு உள்ளானதாக செய்தி வெளிவந்துள்ளது. காசா நகரத்தின் கிழக்கே உள்ள அல் சுபா சுற்றுப்புறத்தில் உள்ள கட்டிடங்களை குறிவைத்து இஸ்ரேலிய ராணுவம் வெடிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. வடக்கு காசா பெய்ட் லாஹியாவில் உள்ள அகமது அல் ஜுஹைரி பள்ளியை சுற்றியுள்ள பகுதியில் இன்று அதிகாலை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அங்கிருக்கின்ற ஒரு பள்ளி வாசலும் இடித்து நொறுக்கப்பட்ட, அதாவது வான்வெளி தாக்குதல் மூலம் அங்கு இடிந்து நொறுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அக்டோபர் 10 போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் காசா பகுதியின் பல பகுதிகளில் பரவலான அத்துமீறல்களை மேற்கொண்டு வருகின்றனர். குறைந்தது 242 பலஸ்தீனியர்களை கொண்டனர் என்றும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கிடைக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றது. இந்த மீறல்களில் போர் நிறுத்த விதிமுறைகளின் கீழ் ராணுவம் விலகிச் சென்ற பகுதிகள், குண்டுவீச்சு தாக்குதல்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களை இடிப்பதும் அடங்கும். இஸ்ரேல் தொடர்ந்து போர் நிறுத்தத்தை மீறுவதால் காசாவில் உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி வருவதால் காசாவில் உள்ள அனைத்தும் அழிக்கப்பட்டுள்ளதாக கான் யூனிஸ் நகராட்சி மன்றம் தெரிவித்திருக்கின்றது. சமாதானம் இருந்த போதிலும் இஸ்ரேலிய வான் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் அந்த பகுதி முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. எந்த பகுதியையும் பாதிக்காமல் விட்டுவிக்கவே இல்லை என்றும் சகல பகுதிகளும் வான்வெளி தாக்குதல் மூலம் இடித்து நொறுக்கப்பட்டுள்ளது என்றும் செய்திகள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேலிய படைகள் வடக்கில் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் ஜெயினுக்கு தென்மேற்கே உள்ள அரபா நகரில் ஒரு வணிக வசதியை அளித்துள்ளது. தெற்கு காசா பகுதியில் கான் யூனிஸுக்கு கிழக்கே உள்ள பானி சுஹைலாவின் வடக்கு பகுதியை இஸ்ரேலிய பீரங்கிகள் குறிவைத்துள்ளதாக பலஸ்தீனிய வட்டாரங்கள் இன்று வியாழக்கிழமை மாலை தெரிவித்திருக்கின்றது. காசா நகரம் மற்றும் கான் யூனிஸின் கிழக்கு பகுதிகளை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் இன்று விடியற் காலையில் வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. தொடர்ந்து நடைபெறும் போர் நிறுத்த மீறல்களுக்கு மத்தியில் பெய்ட் லாஹியா மற்றும் காசா நகரத்தை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் தாக்கி இருக்கின்றன. தொடர்ச்சியான போர் நிறுத்த மீறல்களுக்கு மத்தியில் கடுமையான கட்டுப்பாடுகள், நிவாரண முயற்சிகளை தொடர்ந்து தடை செய்வதாக மனிதாபிமான அமைப்புகள் எச்சரித்த நிலையில் இஸ்ரேலிய படைகள் வியாழக்கிழமை காசா முழுவதும் புதிய வான்வெளி தாக்குதல்களை தொடங்கி இடிப்புகளை மேற்கொண்டன. காசாவில் உள்ள அனைத்தும் வேண்டுமென்றே மற்றும் முறையாக அழிக்கப்பட்டுள்ளதாக கான் யூனிஸ் நகராட்சியின் தலைவர் இயற்கை தாவரங்கள் உட்பட அழிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். ஹெப்ரானுக்கு தெற்கே உள்ள துரா நகரில் பெரிய அளவிலான கைது பிரசாரத்தின் போது இஸ்ரேலிய படைகளால் 20க்கும் மேற்பட்ட பலஸ்தீனியர்கள் இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தெற்கு காசாவில் கான் யூனிஸுக்கு கிழக்கே இஸ்ரேலிய ராணுவ வாகனங்கள் துப்பாக்கி சூடு நடத்தியதாக பலஸ்தீனிய வட்டாரங்கள் தெரிவித்தன. பெய்ட் லஹியாவுக்கு அருகிலுள்ள பகுதியை இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் குறிவைத்து தாக்கியுள்ளது. வடக்கு காசாவில் பெய்ட் லஹியாவில் உள்ள அகமது அல் ஜஹரி பள்ளியை சுற்றியுள்ள பகுதியில் இஸ்ரேலிய வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பலஸ்தீனிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. காசா நகரின் கிழக்கே இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதல்கள் நடத்தியதாகவும் கான் யூனிஸுக்கு கிழக்கே இஸ்ரேலிய வாகனங்கள் துப்பாக்கி சூடு நடத்தி அங்கிருக்கின்ற 17 பொதுமக்களை காயப்படுத்தியிருக்கிறதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன.
அல்துவா சுற்றுப்புறத்தில் இஸ்ரேலிய படைகள் அங்கிருந்த கட்டிடங்களை பல கட்டிடங்களை இடித்துள்ளன. அந்த கட்டிட இடிபாடு உள்ளான கட்டிடங்கள் பற்றிய தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. காசா நகரில் அல்துபா சுற்றுப்புறத்தின் கிழக்கே இஸ்ரேலிய படைகள் கட்டிடங்களை இடித்ததாக பலஸ்தீனிய செய்தி வெளியிட்டுள்ளது. கான் யூனிஸில் இஸ்ரேலிய படைகள் குடியிருப்பு கட்டிடங்களை இடித்துள்ள அதே வேளை அங்கிருக்கின்ற சுமார் 12 வர்த்தக கட்டிடங்களையும் இடித்ததாகவும் செய்தி தெரிவிக்கின்றது. பலஸ்தீன ஊடகங்கள் தெரிவிக்கையில் தெற்கு காசாவில் கான் யூனிஸுக்கு கிழக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் குடியிருப்பு கட்டிடங்களை இடித்ததாக பலஸ்தீனிய வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டது. மேற்கு கரையில் ஏற்படும் முன்னேற்றங்கள் குறித்து அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ கவலை தெரிவித்துள்ளார். நிலைமை விரிவடைந்து வருவதாகவும் காசாவில் அமெரிக்க முயற்சிகளை குறை மதிப்புக்கு உட்படுத்தக்கூடும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இது என்னென்றால், இந்த ரூபியோட வழக்கம் பிள்ளையும் கிள்ளிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது, தொட்டிலையும் ஆட்டிட்டு பிள்ளையும் கிள்ளுவது, எல்லாமே செய்ய சொல்லிட்டு அப்புறம் கவலையும் தெரிவிப்பாங்களாம். என்னடா நடக்குதுங்க? ரமெல்லா அருகே உள்ள அல் டெல்லில் குடியேறிகள் துப்பாக்கி சூட்டில் பலஸ்தீனியர் பலர் காயமடைந்துள்ளனர். ரெமெல்லாவின் வடக்கே உள்ள சின்ஜில் நகரில் புறநகரில் உள்ள அல் டெல் பகுதியில் குடியேறிகள் ஒரு பலஸ்தீனியரை சுட்டு காயப்படுத்தியுள்ளதாக செய்தி வெளியிட்டுள்ளது. வடக்கு மேற்கு கரையில் உள்ள துல்கர்மாமில் உள்ள அல் குட்ஸ் சிறந்த பல்கலைக்கழகம் அருகே இஸ்ரேலிய கவச வாகனம் பலஸ்தீனிய காரை மோதியதால் பலஸ்தீனியர் ஒருவர் காயப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தகவல் போர் மண்டலத்தில் இறுதி கணக்கெடுப்பு வெளிப்படுகிறது. வரவிருக்கும் மாதங்களும் ஆண்டுகளும் மோதலின் வரலாற்றில் உண்மைக்கான மிக முக்கியமான போராட்டத்தை குறிக்கின்றது என்றும் சொல்லப்படுகிறது. அற்புதமான ஆதரவுக்கு நெதன்யாவுக்கு ட்ரம்ப் அவர்கள் நன்றி தெரிவித்திருங்க. எனது இந்த மக்களை அழிக்கிறதுக்கு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எப்போதும் போல அற்புதமான ஆதரவு என்று அழைத்ததற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் ட்ரம்ப் நேரடியாக விஷயத்துக்கு வந்து யதார்த்தமாக பேசுகிறார் என்று தெரிவிக்கப்படுகின்றது. யார் சொல்றார்? பெஞ்சமின் மாம் சொல்லுது. கபாதியா தாக்குதலில் 2 பலஸ்தீனிகள் காயமடைந்திருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஜெயினுக்கு தெற்கே உள்ள கபாதியா நகரத்தை தாக்கிய பின்னர் 2 இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக பலஸ்தீன ரெட் கிரசன்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலிய சேனல் 12 நம்பிக்கை மீறல் என்ற சந்தேகத்தின் பேரில் ஒரு போலீஸ் மேஜர் ஜெனரலை கைது செய்ததாக செய்தி வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய செய்தியாக கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து மூத்த தளபதிகளுடன் போலீஸ் கமிஷனர் அவசர கூட்டத்தை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. மொசாட் இயக்குனர் டேவிட் தார்னியா விரைவில் தனது பதவி காலத்தை முடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் சரியான தேதி அறிவிக்கப்படவில்லை என்றும் இஸ்ரேலிய சேனல் 12 செய்தி வெளியிட்டுள்ளது. காசா எல்லையில் ஒரு ராணுவ தளத்தை நிர்மாணிப்பதில் அமெரிக்கா பங்கேற்க விரும்பவில்லை என்றும் வெள்ளை மாளிகை கூறியிருக்கின்றது. வாஷிங்டன் அத்தகைய எந்த ஒரு திட்டத்திலும் ஈடுபடவில்லை என்றும் அமெரிக்கா திட்டவட்டமாக தெரிவித்திருக்கின்றது. தொடர்ந்து நடைபெறும் போர் நிறுத்த மீறல்களுக்கு மத்தியில் பெய்ட் லாஹியா மற்றும் காசா நகரத்தை இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் தற்போதைய பிந்திய செய்தி கொண்டு தெரிவிக்கின்றது. ஆக காசாவில் நாம் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருக்கின்றோம், அங்கு ஒரு போர் இல்லை என்றாலும் தொடர்ச்சியாக அந்த மக்களின் வீடுகள், வர்த்தக நிலையங்கள் மற்றும் அழிப்பது, இடிப்பது, காயப்படுத்துவது, சுட்டுக் கொள்வது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து அரங்கேறிய வண்ணமே இருந்து வருகின்றது. யார் கேட்பது, யார் பார்ப்பது? பார்ப்போம் மீண்டும் மற்றொரு காணொளியில். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.